ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலைஸ் கிச்சன் கேலரி. எல்லோருக்கும் இந்த நாள் ரொம்ப சந்தோஷமானதா, ஆரோக்கியமானதா, ரொம்ப ஜாலியான டேவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். லாஸ்ட் வீக் லாகு கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அதோடைய கண்டினியூஷன் தான் இது. அந்த வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் பண்ண குக்கிங் ரெசிபீஸை தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம சமைக்க போகிற ரெசிபி ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ஒரு ½ அன் ஹவரில் முடிக்கக்கூடிய ரெசிபி. பட் ஆனால் நம்ம அடிக்கடி செய்ய மறந்த ரெசிபின்னு கூட சொல்லலாம். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டது நல்ல ஃப்ரெஷ்ஷாக உடைச்ச தேங்காய். இதை நீங்கள் குக்கரில் மேலே போட்டு அந்த புகை வரும் இல்லையா, அதுக்கு மேலேயும் நீங்கள் வேக வைக்கலாம். நான் எப்போதுமே இந்த ரெசிபி செய்யும் போது இந்த சாதம் பானையில் நம்ம ஆவி ஒரு சைடாக போயிட்டே இருக்கும்ல, அந்த இடத்துல வச்சு நான் வேக வச்சுருவேன். எதுக்காக தேங்காய் வேக வைக்கிறோம் அப்படின்னா, இந்த வேக வச்சு செஞ்சோம் அப்படின்னா அதோடைய டேஸ்ட்டே இன்னும் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். அதே போல் அந்த குழம்பு நைட்டு முடிய மிஞ்சிருந்தா கூட அந்த தேங்காய் சேர்த்துருக்கறனால அந்த குழம்பு சீக்கிரம் கெட்டு போகாது, நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். பயங்கர வாசனை கூட வரும் அந்த மாதிரி வேக வச்சு செய்யும் போது. அது என்ன குழம்புன்றதை நான் குழம்பு வைக்கும் போது சொல்கிறேன். இப்போ இன்னொரு ரெசிபியும் இது கூட சேர்த்து செய்ய போகிறேன், முருங்கைக்கீரை துவையல். முருங்கைக்கீரையை நம்ம என்னென்ன கன்சிஸ்டன்சிலலாம் சாப்பிட்ருப்போம், சூப்பில் சாப்பிட்ருப்போம், இல்லை அவியல் சாப்பிட்ருப்போம், இல்லாட்டி கீரை கூட்டு செஞ்சு சாப்பிட்ருப்போம், இல்லாட்டி அடையில் சேர்த்து சாப்பிட்ருப்போம், இல்லை இட்லி பொடியில் சேர்த்து வறுத்து சாப்பிட்ருப்போம். அதை எல்லாத்தையும் தாண்டி இந்த ரெசிபி ஒரு வெயிட் லாஸ் ரெசிபின்னு கூட சொல்லலாம். ஒரு இன்ஸ்டண்ட்டாக எனர்ஜி தரக்கூடிய ரெசிபின்னு சொல்லலாம். ஒரு கட்டு முருங்கைக்கீரை வாங்கினீங்கன்னா நல்லா அழம்பிட்டு ஒரு பாதி கீரை மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு அவ்வளோ போதுமானது. நல்லா அலம்புன முருங்கைக்கீரையை கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்து அதில் போட்டுக்கோங்க. இதை ட்ரையாக ஃப்ரை பண்ணி வைக்கிறவங்களும் வச்சுக்கலாம். நான் கீரை வாங்கி 1 வீக் ஆகிடுச்சு, நான் கழுவிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன், நல்லா காஞ்சிருச்சு அப்படின்னா கூட அதை அப்படியே எடுத்து போட்டு கூட நல்லா ட்ரையாக கூட ஃப்ரை பண்ணிக்கலாம். பட் நான் ஃப்ரெஷ்ஷான கீரை, பறிச்ச கீரை அப்படிங்கிறதுனால நான் அப்போ தான் கழுவுனேன். அதனால இந்த மாதிரி எனக்கு சொதான்னு இருக்குது. பட் துவையல் டேஸ்ட்டில் எந்த சேஞ்சஸுமே இருக்காது. திரும்பவும் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி, ஒரு கை சின்ன வெங்காயம், ஒரு பீஸ் இஞ்சி, அதுக்கப்புறம் கொஞ்சமாக பூண்டு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட சேர்த்து ஒரு கைப்பிடி நிறைய கொள்ளு பருப்பு நான் சேர்த்துருக்கேன். இந்த கொள்ளு பருப்பு வெயிட் லாஸுக்கு மட்டும் ஃபேமஸ் இல்லைங்க. அதையும் தாண்டி சளி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி கொள்ளு பருப்பு நீங்கள் துவையலோ இல்லை ரசமோ வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும். சைட் பை சைடு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காக கொஞ்சமே சக்கரவள்ளி கிழங்கும் அவிச்சிட்டேன். இதை அவிச்சு கொஞ்சம் நேரம் ஆற வச்சாதான் பசங்க ஈவினிங் வந்ததுக்கப்புறம் நம்ம செஞ்சு கொடுக்கும் போது கொஞ்சமாக தாளித்து கொடுக்கலாம், கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுனால மதியானம் குக்கிங் அப்போவே நான் அவிச்சிட்டேன். இது கூட ஒரு கை தேங்காவும் நான் சேர்த்துருக்கேன். தேங்காவை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மெயினாக ஈவன் ஒவ்வொருத்தர் வீட்லேயும் முக்கியமாக இருக்க வேண்டிய பொருளில் ஒன்று இரும்பு கடாய். இந்த இரும்பு கடாய் எதுக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ, கண்டிப்பாக இரும்பு சத்தை நம்ம உடம்புல பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுல இந்த வெசல் கொண்டு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம ஆத்தென்டிக் ரெசிபீஸ் செய்யும் போது, ஒரு துவையல் செய்யும் போது, நம்ம எண்ணெய் காய்ச்சும் போது இரும்பு சட்டியில் செஞ்சோம் அப்படின்னா அதோடைய பவரே தனியாக தான் இருக்கும். இது நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணுன்றது இல்லை, கண்டிப்பாக எல்லாருக்குமே மோஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம குழம்புக்கான ப்ராசஸ் ஆரம்பிச்சாச்சு. என்ன குழம்புன்னு தானே கேட்குறீங்க? தேங்காய் பால் ரசம் தான். ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது, சிம்பிளான விஷயந்தான். மிக்சியில் கொஞ்சமாக ஜீரகம், மிளகு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கொரன்னு அரைச்சிக்கலாம். தக்காளியை கைட்டு பெசரி விடுறதா இருந்தாலும் பெசரி விட்டுக்கலாம். நான் எப்போதும் மிக்சியில் போட்டுருவேன். ஏன்னா இப்போ இருக்கிற தக்காளியை கரைக்கிறது பெரிய கல்லை கரைக்கிற மாதிரி இருக்குது. அதனால நான் எப்போதும் மிக்சியில் போட்டு ஒரு 2 பல்ஸ் கொடுத்துருவேன். நல்லாவே கொஞ்சம் கிரைண்ட் ஆகிடும். என்னடா ரசம் தானே வைக்கிறாங்க, அதுக்கு எதுக்கு இவ்வளோ பில்டப்னு தானே நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இது ரசம் மாதிரி இருக்காதுங்க. உண்மையிலேயே நீங்கள் வீட்டுக்கு யாராவது வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி மட்டும் செஞ்சு கொடுத்தா கூட போதும். அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ராடினரி டேஸ்ட்டாக இருக்கும். இதை ரசம்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. பட் நீங்கள் ரசம்னு சொல்லி பாருங்களேன், எப்படிங்க வச்சிங்கன்னு கேட்காம போக மாட்டாங்க.
இப்போ நம்ம ஆல்ரெடி அவிச்சோம் தெரியுமா தேங்காய், அது நல்லா கட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இதை வெறுமனே இந்த மாதிரி அவிச்சு குட்டி பசங்களுக்கு வந்து இந்த தேங்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு வேர்க்கடலை அதுக்கப்புறம் வந்து நிலக்கடலை பருப்பு போட்டு கொஞ்சமாக ஒரு பீஸ் கருப்பட்டியை தட்டி போட்டு கொடுத்து பாருங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு 2 காஞ்ச மிளகாய் போட்டு தாளித்து விட்டுக்கலாம். இது வந்து நம்ம ரசத்துக்கு தான் ஸ்டார்டிங்லேயே தாளிக்கிறோம். இப்போ நம்ம அந்த அரைச்ச விழுதையும் தூக்கி இதில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை வந்து ஒரு கொதி விட்டுக்கலாம். ஏன்னா நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம். தண்ணிக்கு பதிலாக தான் நம்ம வந்து தேங்காய் பால் ஊற்ற போகிறோம். இதோடைய பச்சை வாசனை லைட்டாக போகிற அளவுக்கு வந்து கொஞ்ச நேரம் வந்து வதங்க விட்டுக்கலாம். அடுப்பை வந்து சிம்லேயே வச்சு செய்யுங்க. நம்ம ஃபாஸ்ட்டாக செய்கிறோங்கிற பேரில் ஃபுல்லாக வச்சோன்னா பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போகாது. சைட் பை சைடு வந்து அன்றைக்கி சாதமுமே வந்து நான் வடித்து விட்டுக்கிட்டேன். நிறைய பேர் வந்து குக்கரில் சாப்பாடு வச்சா ஈஸின்றாங்க. பட் எனக்கு இது முடிய குக்கரில் வந்து சாப்பாடு வைக்க தெரியாது. நான் என்னைக்கு வச்சாலும் அது வந்து குழஞ்சி தான் போயிடுது. மெஷர்மெண்ட்டு எப்படி வைக்கலாம், எப்படி வச்சா வந்து கரெக்டாக வரும்ன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். குக்கர் சாப்பாடு சாப்பிடக்கூடாது தான், பட் ஆனால் ஆத்திர அவசரத்துக்கு வைக்க தெரியணும் இல்லையா. நான் எப்போ வச்சாலும் இந்த சாப்பாடு குழஞ்சி தாங்க போகுது. பட் ஆனால் பிரியாணி வச்சோம்னா கரெக்டாக வந்துடுது. நம்ம அந்த மாதிரி நார்மல் ரைஸ் வச்சா மட்டும் குழஞ்சி போயிடுது. கண்டிப்பாக யாருக்காவது தெரிஞ்சால் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பாலை இதில் வந்து சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் பால் பார்த்திங்கன்னா மற்ற தேங்காய் பாலை விட ஒரு மாதிரி க்ரீமி கன்சிஸ்டன்சியாக இருக்கும். ஏன்னா தேங்காய் வெந்திருக்கு பார்த்திங்களா, ஏதோ நம்ம மில்க் மைடு சேர்த்த மாதிரி வந்து நல்ல கெட்டியாக இருக்கும். இன்னும் 2-3 தடவை அரைச்சி அந்த தேங்காய் பாலை வெறுமனை கூட வந்து சர்க்கரையோ இல்லை வந்து தேனோ கலந்து நம்ம வாட்டில் கூட குடிச்சிக்கலாம். பொதுவாகவே நம்ம வந்து ரசம் வந்து கொதிக்க விட மாட்டோம். அதே போல் தான் இந்த தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் அந்த ரசம் வந்து சூடு தான் ஏறணுமே ஒழிஞ்சு கொதிக்க விட்டுறக்கூடாது. கொதிச்சிச்சு அப்படின்னா தேங்காய் பால் வந்து தெரிஞ்சு போயிடும். சைட் பை சைடு வந்து முருங்கைக்கீரை துவையலுக்குமே நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சது எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்சியில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அம்மி இருக்கிறவங்க நல்லா சூப்பராக அம்மியில் அரைங்க. எங்கள் வீட்டில் அம்மி இருக்குது, பட் ஆனால் போடுறதுக்கு இடம் தான் இல்லை. அதனால் ஒரு சிங்குக்கு அடியில் வந்து உள்ளே தள்ளி நல்லா வந்து ஒரு பெரிய மூட்டையில் கட்டி வச்சாச்சு. துவையல் அரைக்கும் போது தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா வந்து கொரன்னு அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண தேங்காய் பால் ரசம் வந்து நல்லா வந்து சூடு ஏறிடுச்சு. அதுலேருந்து நல்லா வந்து ஆவி வருது பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா கலக்கி விட்டு இறக்கி வச்சுருங்க. சூப்பரான தேங்காய் பால் ரசம் வந்து ரெடி ஆகிடும். கண்டிப்பாக நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, இது வரைக்கும் நம்ம உப்பு போடலை. அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணி இறக்கும் போது தான் நம்ம வந்து தேவையான அளவு உப்பு வந்து சேர்க்கணும். ஸ்டார்டிங்லேயே வந்து உப்பு சேர்த்து நம்ம கொதிக்க விட்டோம் அப்படின்னா ரசத்தோட டேஸ்ட் வந்து மாறிடும். எங்கள் வீட்டுக்கார் தான் வந்து அன்றைக்கி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. எடுக்கும் போது இன்றைக்கி ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ரெசிபீஸ்லாம் செய்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே கேட்கல. ஃபைனலாக வந்து இந்த குழம்புக்கு பேர் என்னன்னு கேட்டாங்க. தேங்காய் பால் ரசம்னு. ரசத்தை தான் நீ இவ்வளோ நேரம் வந்து வச்சுக்கிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லி என்னை ஒரு கலாய்ப்பு வேற. ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்தா வாயை பார்த்தீங்களா. இது அந்த மனுஷனை எனக்கு என்னைக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஜீரகம் சோம்பு போட்டு கஷாயம் போட்டு கொடுங்கன்னா அந்த கிச்சனுக்கும் ரூமுக்கும் ஒரு 10,000 தாட்டி நடந்திருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து கேள்வி கேட்டு நம்மளை கொள்றது. ஒரு சுடுதண்ணி கூட போட முடியாது. பட் ஆனால் நம்ம ரசம் வச்சோம் அப்படின்னா அவ்வளோ பேச்சு, அதில் நக்கல் வேற. இந்த மனுஷனை என்ன பண்ணலான்னு நீங்களே வந்து சொல்லுங்க. சரி, குக்கிங்லாம் முடிச்சாச்சு, நான் அப்பளம் மட்டும்தானே பொரிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம சோதனைக்குனே வந்து கேஸ் தீந்துருச்சு. என்னைக்கிடா நம்ம வந்து சீக்கிரம் முடிக்கலாம், இல்லை சீக்கிரம் முடிக்கிற ஸ்டேஜில் நம்ம சமையல் இருக்குதோ அன்னைக்கு தான் வந்து ஏதாவது வந்து இந்த மாதிரி சொதப்பி விடும். அப்படியே வந்து சைட் பை சைடு வந்து கேஸ் எல்லாமே வந்து மாற்றி விட்டாச்சு. நான் இதில் இன்னொரு விஷயத்த வந்து உங்ககிட்ட நான் நோட்டீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர், ஏன் ஈவன் நல்லா படித்தவங்க கூட இந்த கேஸ் மாற்றுறது அப்படின்னா அவ்வளோ பெரிய ஒரு பயமாக இருக்குது அவங்களுக்கு. ஏன் சொல்ல போனால் எங்கள் அம்மா கூட வந்து இன்னுமே வந்து கேஸ் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. சின்ன வயசுலேருந்துமே நான் வர முடிய வெயிட் பண்ணுவாங்க, இல்லாட்டி எங்கள் அப்பா வர முடிய வெயிட் பண்ணுவாங்க. அப்படி நாங்கள் 2 பேரும் இல்லாதப்போ வந்து கேஸ் தீர்ந்துருச்சுன்னா பக்கத்து வீட்டிலேருந்து யாரையாவது கூப்பிட்டு தான் வந்து கேஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது வந்து இப்போயுமே வந்து நான் நிறைய பார்க்குறேன். இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் கூட வந்து அந்த மாதிரி தான் வந்து இருக்காங்க. ஏன் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. ஒருவேளை அவங்கள வந்து ரொம்ப பயமுறுத்தி கேஸ்லாம் வந்து சேஞ்ச் பண்ணும்போது அப்படி பார்த்து சேஞ்ச் பண்ணணும், அது வெடிச்சிரும், அப்படி லீக் ஆகக்கூடாதுன்ட்டு ரொம்ப வீட்டில் ஒரு வேளை பயமுறுத்தி வச்சுருப்பாங்களோ அப்படின்ட்டு என் மைண்டுக்குள்ளே ஒரு டவுட் போகும். எங்கள் அம்மா கிட்ட கேட்டால் எனக்கு ரீசன்லாம் தெரியல பாப்பா, பட் ஆனால் நான் மாற்றினதே கிடையாது, நீ தான் மாற்றி தந்துருவீல்ல, எனக்கு மாற்றணும்னு தோணுனதே கிடையாது அப்படிங்கிறாங்க. எவ்வளவோ பெரிய பெரிய துறையிலலாம் வந்து சாதிக்கிற பெண்கள் இருக்கிற இடத்துல இப்படி கேஸ் மாத்துறதுக்கும் பயந்துட்டு இருக்கிற பெண்கள் ஒரு சில இடங்கள்ல இருக்க தான் செய்கிறாங்க இல்லையா.
அப்படி ஒரு சில யாராவது உங்கள் வீட்டில் இருந்தாலோ இல்லை வீடியோ பார்க்குற நீங்களே அந்த மாதிரி என்னைக்காவது நீங்கள் பயந்துருந்தாலோ கண்டிப்பாக அந்த பயத்தை எல்லாம் தூக்கி போடுங்க. ஒருத்தரால் கேஸ் சிலிண்டர் மாற்ற முடியும் அப்படின்னா நம்மளாலையும் மாற்ற முடியுங்க. எவ்வளவோ பெரிய பெரிய விஷயங்களை செய்கிற இடத்துல இதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது. இந்த வீக்கு அதுவும் நமக்கான ஸ்பெஷல் வீக்குன்னு கூட சொல்லலாம். உமன்ஸ் டே செலிப்ரேஷன் வரப்போது ஒவ்வொரு விமனும் ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. வீட்டில் தானே இருக்கோம், நம்மளுக்கு எதுக்கு உமன்ஸ் டே செலிப்ரேஷன்ட்டுன்னு இல்லாமல் கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு சின்ன கிஃப்ட்டை வீட்டில் ஹஸ்பண்டை கிஃப்ட் பண்ண சொல்லுங்கள். பொதுவாக அவங்களே பண்ணிடுவாங்க, பட் அப்படி பண்ண மறந்துட்டாங்க அப்படின்னா கூட நீங்களே கேட்டு வாங்கிக்கோங்க. முருங்கைக்கீரை துவையல் அரைச்சி தாளிக்கெல்லாம் தேவையில்ல. நம்ம ஆல்ரெடி நல்லா வதக்குனதுனால இது அப்படியே சுடுசாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம். நம்ம வச்ச தேங்காய் பால் ரசத்துக்கு இந்த முருங்கைக்கீரை துவையல் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். எனக்கு எப்போதும் இந்த மாதிரி சாப்பிட பிடிக்கும். அதுக்கு மேலே 2 அப்பளம் வச்சு நொறுக்கி மேலே ரசம் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், தேவாமிர்தமாக இருக்கும். அதே போல் வீக்லி ஒன்ஸ் நல்லா முருங்கைக்கீரை சேர்த்துக்கோங்க. உடம்ப ரொம்ப டயர்டே ஆகாமல் எப்போதும் எனர்ஜெட்டிக்காக வச்சுருக்கிறதுல முருங்கைக்கீரை ஒரு பெரிய பங்கு வகிக்குதுன்னு தான் சொல்லணும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மான்னு சும்மா வாங்க சொன்னாங்க. இந்த உலகத்தில் மகளிராக பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம ஷேர் பண்ண வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம என் கூட ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சவங்க மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.